warahmatullahi wabarakatuh. Hamdan musalliyan amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil azim. Ya ayyuhalladhina amanu udhkurullaha dhikran kaseera wasabbihuhu bukratan wa asila. கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கும். அதில் மிகுதமானது மன நிம்மதி அடைவது. இந்த மன நிம்மதி அடைவதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவது என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குருல்லாஹ திக்ரன் கசீரா. ஈமான் கொண்ட, இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுங்கள். வசப்பிஹூஹு புக்ரத்தன் வசீலா. காலையிலும் மாலையிலும் அவனை புகழ்ந்து கொண்டிருப்பீராக என்று அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஏன் இதை சொல்லி காட்டுகிறான் என்றால், மனம் நிம்மதி அடைவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தாலா இதை திக்ரு செய்ய சொல்லுகிறான். இன்னும் அவனை துதி செய்ய சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல வருது, அல்லதீன ஆமனு தத்துமைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா அலா பிதிக்ரில்லாஹி தத்துமைன்னுல் குலூப். இறை நம்பிக்கையாளர்களே, உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவதை கொண்டு நிம்மதி அடைகிறது. அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்துமைன்னுல் குலூப். நீங்களும் அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யுங்கள், உள்ளம் நிம்மதி அடையும் என்று சொல்லுகிறான். இப்போ இந்த திக்ருல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒருத்தன் திக்ரு செஞ்சானா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று சொன்னானா, அர்ஷ்ல ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் நடுங்கும், அப்படியே ஆடும். அப்போ அல்லாஹ் தாலா சொல்லுவான் அந்த தூண்கிட்ட, நீ அமைதியாயிரு, உஸ்குத் அமைதியாக இரு என்று. அப்போ அந்த தூண் சொல்லும், யாரெல்லாம் நான் எப்படி அமைதியா இருக்கிறது, என்ன சொல்லிட்டானே, இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லையே, இப்போ நான் எப்படி ஆடுறதை நிறுத்துறது அப்படின்னு அந்த தூண் சொல்லும். அப்போ அல்லாஹ் தாலா சொல்வான், அவன் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனேயே அவனுடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தூண் ஆடாமல் அசையாமல் நின்றும். இப்போ நாம் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் ஒருத்தவன் மாற்று மதத்தில் இருக்கிறான், அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னாலே அவனுடைய பாவத்தை அல்லாஹ் தாலா போக்கி மறுமை நாளில் சொர்க்கத்தில் நுழைய வச்சிருவான். இன்னும் கூடுதலான நன்மைகளை நாம் பெறுவதற்கு சுபஹானல்லாஹ் சொல்லணும், அல்லது அல்ஹம்துலில்லாஹ், அல்லது அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி பல தஸ்பீஹ், அல்லாஹ்வுடைய புகழ் கூற்றுக்கான நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருந்து சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும், 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது எப்படி 1000 நன்மைகள், ஒரு நாளைக்கு 1000 நன்மைகள், ஒரு நாளைக்கு 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும் எப்படின்னு சொன்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிச்சாங்க, ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹ் ஒரு தடவை 100 தடவை ஓதினாக்கா 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும், 1000 நன்மைகள் எழுதப்படும். இது நேரங்கள் குறிப்பாகாம பொதுவா இருக்குது. அப்போ நம்ம இதை அதிகமாக ஓதி நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தொழுதால் மட்டும்தான் நன்மை, குர்ஆன் ஓதினால் மட்டும்தான் நன்மை என்று நம்ம ஒரு தடவை கூட நினச்சிக்க கூடாது. இதுலேயும் இன்னொரு கூடுதலான ஒரு தஸ்பீ இருக்கிறது. அதுதான் தஸ்பீ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய தஸ்பீஹ்,
அது என்ன தஸ்பீஹ்னா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஒரு தஸ்பீஹ் இருக்கிறது. அந்த தஸ்பீஹ் ஓதுனா அதற்கான பலன்களை அல்லாஹ் தஆலா ஆச்சரியம் அளிக்கும் விதமாக நமக்கு காட்டுவான். உதாரணத்திற்கு ஒரு ஆசிரியர் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறாரு. அவரு ரொம்ப நேரம் நின்றுகிட்டே வந்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் நின்றா அவருக்கு மூட்டு வலி வரும். அப்போ இறை நம்பிக்கையோடு, உறுதியான இறை நம்பிக்கையோடு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று அந்த தஸ்பீஹை ஓதி வந்ததுனால அதன் பலனளிக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தான். இடத்த கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த ரயில் 3ஆம் நடைமேடையில தான் நிற்கும். ஆனா அவங்க ஓதிய பரக்கத்து 1ஆம் நடைமேடையிலே நின்று அவங்களுக்கு அது ஒரு லேசாக அல்லாஹ் தஆலா முடிச்சு வச்சான். இது சமீபத்துல நடந்தது தான். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தஸ்பீஹ நம்ம ஓத நமக்கு பலன்கள் உடனடியாக கிடைக்கும். அதனால தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கூட இந்த தஸ்பீஹ ஓதி வந்தாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. நிச்சயம் நான் அநியாயக்காரர்களிலிருந்து ஒருவராக ஆகிவிட்டேன். இதை ஏன் அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க சமூகத்தை திருத்தி பார்த்தாங்க. அவங்க திருந்தாத போது அதில் அவங்களுக்கு வேதனைக்கான ஒரு துவா செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ வேதனை வரும்போது அந்த மக்கள் அல்லாஹ்ட்ட சுஜூது செஞ்சு ரொம்ப அழுது அந்த வேதனையை சுஜூத் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா உடனே அந்த வேதனையை நீக்கிட்டான். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த தகவலை சொல்லலை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனசுல எண்ணம் வச்சுக்கிறாங்க, இவங்க கூட்டம் அழியாம இருக்குது, அப்ப நம்ம துவா கபூலாகல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவங்க அந்த கவுமை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிட்டதுனால அல்லாஹ் தஆலா ஒரு கப்பல் ஏறினாங்க. கப்பல் ஏறி நடுக்கடல்ல போகும்போது டக்கு நின்றுடுச்சு. உடனே குலுக்கு சீட்டு போட்டாங்க. குலுக்கு சீட்டுல 3 தடவையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் வந்துச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல குதிச்சாங்க. ஒரு மீன் அவங்கள முழுங்கிடுச்சு. இப்போ அந்த மீன்கிட்ட கட்டளையிட்டாங்க, உன்னுடைய வயிறு அவங்களுக்கு ஒரு சிறைச்சாலை தான், அவர் ஒன்றுக்கும் உணவு கிடையாது, நீ அவங்கள சீண்டக்கூடாது என்று அந்த மீன்கிட்ட கட்டளையிட்டான். ஒரு கூட்டத்தை விட்டு வந்ததுனால அவங்க எண்ணம் வச்சாங்க, நான் அநியாயக்காரர்கள் ஒருவனா ஆகிட்டணும் அப்படின்னு எண்ணம் வச்சு இந்த தஸ்பீஹை அதிகமாக 40 நாட்கள் சரியா ஓதினாங்க. அப்போ இதன் பலனாக 40 நாளுக்கு பிறகு அந்த மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம வெளியில கக்கிடுச்சு. உடனடியாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு செடியை நிழல் கொடையா தந்தான். 40 நாள் அதன் பலனாக தந்தான். அப்போ நாம அதிகம் தஸ்பீஹாத்துகளை ஓதி அல்லாஹ்வுடைய புகழ் கூற்றுகளை ஓதி அதிகம் நன்மைகளை பெற வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய இந்த நினைவுகளை நாம் நினைத்து கொண்டே இருக்க அதிகம் நாவினால் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நினைவு நமக்கு மனக்கவலைகள் வந்தால் அதற்கான திக்ருகள் அதிகம் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இதை ஓதினா எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, மகத்தான அர்ஷின் அதிபதி என்று ஒருத்தவன் மொழிந்தான் என்றால் அவனுடைய கவலைகளை அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான். ஆக அதிகம் தஸ்பீஹகளை செய்து அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்கு உள்ளாகி நாளை மறுமை நாளில் நபிமார்கள், சித்திகீன்கள், உண்மையாளர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு உயிர் தியாகம் செய்தவர்கள், இப்படி போன்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.